குரு பெயர்ச்சி 2024-25 1/5/2024 மாலை 6:21 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க ரீதியில் குரு ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கிருத்திகை 2ஆம் பாதத்திற்குள் நுழைகிறார். குரு ஒரு பாதத்தில் 40 நாட்கள் இருப்பார். 9 பாதத்தில் 360 நாட்கள். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீடம் 1, 2 ஆக மொத்தம் 9 பாதத்தில் 360 நாட்கள் குரு பகவான் பயணம் செய்ய போகிறார். இதில் இன்னொரு வேடிக்கைனா, குரு நல்லவர் அப்படிங்கிறாங்க. குரு நல்லவர் தான், நல்லவங்களுக்கு நல்லவர், அவ்வளோதான். குரு நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பெரும்பாலானவங்க என்னென்னா, குரு நன்மையை தான் செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக குரு நன்மையை மட்டுமே செய்ய மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், கிருத்திகை 2ஆம் பாதத்தில் குரு நுழைஞ்சிருக்கார். அப்போ கிருத்திகை 2ஆம் பாதம் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னா, கார்த்திகை அதாவது கிருத்திகை 2, உத்தரம் 2, உத்திராடம் 2 இந்த 3 பாதத்துக்கும் பேசும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 3 பாதம் பார்த்துங்க. கிருத்திகை 2 ரிஷபராசி, உத்திரம் 2 கன்னிராசி, உத்திராடம் 2 மகர ராசி. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருபலம் இருக்குது. 5, 9ஆம் பார்வையை பார்க்குறாரா? இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு முதலில் 40 நாட்கள் நன்மையை செய்வார் என்பது உறுதி. நான் சொல்வது அனுபவபூர்வமானது, ஆராய்ச்சி பூர்வமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது கிருத்திகை 3 அப்படின்னா கிருத்திகை 3, உத்திரம் 3, உத்திராடம் 3 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கிருத்திகை 4, கிருத்திகை 4, உத்திரம் 4, உத்திராடம் 4 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக மொத்தம் இந்த கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு முதல் 40 நாட்கள் நன்மை உண்டு உண்டு உண்டு. அடுத்தது மாற்றி மாற்றி வரும். அப்போ கிருத்திகை 2ல் 40 நாள், 3ல் 40 நாள், 4ல் 40 நாள். அப்போ ஆக மொத்தம் எத்தனை? 1 நாங்க 2 3 பண்ணு. இந்த 120 நாட்களும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக நன்மை நடக்கும். அப்போ கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 120 நாட்கள் மட்டுமே நன்மை நடக்கும். உடனே இந்த வருஷம் ஃபுல்லாக நன்மை நடக்கும் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக நடக்காது. இதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை யாரும் சொல்லாதது, ஏன்னா சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4. அப்போ ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் பலன் உண்டு. எப்போ? 1 நாளாங்கு 2 நாங்கட்டு 3 நாங்க 4 160 நாட்கள். அப்போ முதல் 120 நாட்கள் கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போயிடும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் பிறந்தவர்களுக்கு. அடுத்து ஒரு 160 நாட்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்கள் உண்டு. சரி, அடுத்து மிருகசீடம் 1, 2 அதில் ஒரு 40, 80 நாள். அப்போ மிருகசீடம் 1, 2, சித்திரை 1, 2, அடுத்து அவிட்டம் 1, 2 இதில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் நன்மையை செய்தே தீர்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் யோசிக்க வேண்டும். அப்போ கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 120 நாட்கள், ரோகிணி பிறகு 160 நாட்கள், இதில் பிறகு ஒரு 80 நாட்கள், ஆக மொத்தம் 360 நாட்கள் குரு பகவான் நன்மையை இவர்களுக்கு செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது முதல் பாயிண்ட். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.